வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணா வந்து விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகாவை செமையாக ப்ராங்க் பண்ணியிருப்பார் ஒரு விஷயத்தை வச்சு. அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் டாஸ்க் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. தீபக் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒரு நாளைக்கு ஃபன் டாஸ்க் வந்து ரெடி பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா வந்து ஒரு டாஸ்க்கை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ராணா வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏய் அது எங்க டாஸ்க்ரா, நீ எப்படா திருட்டின அப்படின்ற மாதிரிலாம் வந்து ராணாவை பிடிச்சி கிண்டல் பண்ணிருப்பாங்க. பட் ராணா வந்து விளையாடுறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும் போது தர்ஷிகா கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தர்ஷிகா கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரியலாக அந்த டாஸ்க் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. பட் அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்குறப்ப உடனே தர்ஷிகா வந்து செம கோவப்பட்டு அது எங்க டாஸ்க்ரா விஷால், இங்கே பாரு நம்ம டாஸ்க்கை வந்து இவன் தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி, திருடிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ கொடையை வந்து 2 பேர் வச்சுட்டு உப்பு கருவாடு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடணும், அது கீழே விழாத அளவுக்கு, அதுதான் வந்து டாஸ்க். ஸோ அதை வந்து இன்னைக்கு ராணா வந்து எல்லாரும் கொடுக்க போகிறாருன்னு சொன்னோடனே தர்ஷிகா வந்து செம கோவப்பட்டு வேணடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டு இருந்தப்பையும் அதே வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து தர்ஷிகா வந்து மற்றவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு இருப்பா, பாரு எங்கள் டாஸ்க்கு திருடிட்டா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணா வந்து கண்ணடிப்பார். ஏன்னா அவர் வந்து சும்மா இவங்க வந்து ப்ராங்க் பண்ணுறாரு அப்படின்றது அப்போ தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். இல்லை நான் வந்து வேற டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவர் வந்து கண்ணடிச்சோடனே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே தர்ஷிகா அந்த விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம டாஸ்க் பண்ணி வச்சதெல்லாம் வீணாக போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வேற ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்து அவங்கள வந்து செமையாக ப்ராங்க் பண்ணியிருப்பாரு. அவாடா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பெருமிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த உப்பு கருவாடு டான்ஸ் வந்து எங்கே அவர் பார்த்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு கருவாடு டான்ஸுக்கு வந்து இவங்க 2 பேரும் யார் தர்ஷிகாவும் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும், ஸோ இப்படி நம்ம டாஸ்க் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணா வந்து உள்ளே போய் பார்த்துருப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அந்த டாஸ்க் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து ப்ராங்க் பண்ணி ஃபன்னாக அந்த பர்டிகுலர் போர்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.